வணக்கம். விஜய் நடிப்பில் நேற்று வெளியான கோட் திரைப்படம் பல்வேறு விதமான விமர்சனங்கள சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அனைத்து விமர்சனங்களும் கிட்டத்தட்ட வெளிவந்து விட்டன. நீங்களும் பார்த்திருப்பீங்க. யுனானிமஸா அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80% அந்த படத்துக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்திருக்கு. 20% வந்து அந்த படத்தை பாராட்டி எழுதியிருக்காங்க. சிலர் 4 நட்சத்திரங்கள் கூட குடுத்திருக்காங்க. ரேட்டிங்ன்னு சொல்லிட்டு 5க்கு 4 அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்படி குடுத்தவங்க அந்த விமர்சனத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சா? அப்படின்னு கேட்டு நெறைய அ அ சமூக வலைதள பயன்பாட்டாளர்கள் கிண்டல் அடிச்சிருக்காங்க. ஆக இந்த படத்தை இந்த சமூகம் எப்படி பாக்குது? தமிழ் சினிமா ரசிகர்கள் எப்படி பார்க்குறாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதேபோல இந்த கோட் படத்தை பற்றிய அந்த மீம்ஸ், ட்ரோல்ஸ் இதெல்லாம் வந்து அது ஒரு தனி சாப்டரா பேச வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு இணைய வெளியில் வந்து கொட்டி கிடக்குது இந்த படத்துக்கு எதிரான கேலிகள், கிண்டல்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இன்னும் விரிவா இத நம்ம பேசப் போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தினுடைய முதல் நாள் வசூல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம விவரமா பார்ப்போம். ஏன்னா, இன்னைக்கு தமிழ் சினிமா வர்த்தகம்ன்றது உலகளாவிய வர்த்தகமா மாறிப் போச்சு. அதற்கு முக்கியமான காரணம் யாருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவருடைய படங்கள் தான் சர்வதேச அளவில் தமிழ் சினிமாவ கொண்டு போச்சு. சர்வதேச வர்த்தகத்தில் தமிழ் சினிமா கொண்டு போய் உட்கார வச்சது. மற்ற தனக்கு பின்வருகிற அந்த இளைய தலைமுறை நடிகர்கள் வசதியா பயணிக்க ஒரு ராஜபாதை அமைத்து கொடுத்தது எதுன்னா ரஜினிகாந்தனுடைய படங்கள் தான். அதனால எப்போதுமே அவர்தான் முன்னோடி. அவரது படங்களுக்கு தான் முதல் முதலா நம்ம குளோபல் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம். சோ அந்த வகையில ரஜினிகாந்த் போட்ட பாதையில் தான் இவங்க எல்லாரும் வந்து வசதியா பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பயணம் தான் விஜய்க்கும் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் விஜய் படங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் வந்து சர்வதேச அளவில் அவருடைய கலெக்ஷன் என்ன அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அது குறிப்பா நீங்க அந்த பிகில் பிகிலுக்கு முன்னாடி சர்க்கார்ல இருந்து பாத்தீங்கன்னா தான் அவருக்கு அந்த குளோபல் கலெக்ஷனுங்கிறது பெருசா பேசுவாங்க. அதுக்கு முன்னெல்லாம் வந்து விஜய் படங்கள் வெளிநாடுகளில் வெளியாவது அப்படிங்கிறது ஒரு பெரிய நிகழ்வா பார்க்கப்படல. அதன் பிறகு இந்த சமீப ஆண்டுகளில் இந்த ஒரு 6-7 ஆண்டுகளில் தான் வந்து விஜய் படங்களுக்கான சர்வதேச மார்க்கெட் பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அது இருக்கட்டும். அது அது வேற டாபிக். இந்த படம் இந்த கோட்டுங்கிற படம் உலக அளவில் தமிழக அளவில் எந்த அளவுக்கு வசூலை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமா பார்க்கிறோம். துல்லியமான நமக்கு கிடைத்த அதிகாரப்பூர்வ தகவல்களின் அடிப்படையில் இதை நான் சொல்றேன். இங்க தமிழக அளவில் இந்த படம் ஓரளவு டீசென்டான ஓப்பனிங் தான் அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கண்ணியமான ஒரு வசூல் கூட சொல்லலாம். தமிழகத்தில் முதல் நாளில் 5 காட்சிகள் அனைத்து அரங்குகளிலும் போடப்பட்டன. இப்படி போட்டு அந்த ஸ்பெஷல் ஷோ உட்பட அனைத்திலும் 23.6 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு முதல் நாள் வசூலாக கிடைத்திருக்கிறது என்பது முதல் கட்டமா நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல். 23.6 கோடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இது எந்த படத்தை விட அதிகம், எந்த படத்தை விட கம்மி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அகில இந்திய அளவில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் கேரளாவில் 3.5 கோடி, அதே போல ஆந்திராவில் 1.6 கோடி, கர்நாடகாவில் 1 கோடி, அந்த அளவுக்கு தான் வந்து இந்த படத்தோட கலெக்ஷன் இருக்கு. இந்த தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 30 கோடி ரூபாய் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. அகில இந்திய அளவில் இந்த படத்துக்கு என்ன பிசினஸ் அப்படின்னு பார்த்தா, அகில இந்திய அளவில் இந்த படம் இந்தியில் வெளியிடப்படல. தமிழ் பதிப்பு தான் சப்டைட்டிலோட வந்து நார்த்ல, அதாவது வட இந்திய பகுதிகளில் வந்து வெளியாகி இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இந்திய அளவில் ஒரு 15 கோடி ரூபாய் வரைக்கும் இந்திய அளவில் இதற்கு வசூல் கிடைத்திருப்பதாக சொல்றாங்க. இதுவும் வந்து அப்ராக்சிமேட் தான். இதெல்லாம் வந்து எக்ஸாக்டா துல்லியமா வந்து நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஸோ அப்ராக்சிமேட்டா இந்திய அளவில் இந்த படத்துக்கு 40 45 கோடி ரூபாய் வரை முதல் நாளில் வசூலா கிடைச்சிருக்கு. அதே போல வட இந்திய, அதாவது உலக அளவில் இந்த படம் வந்து மொத்தம் 19 நாடுகளில் வந்து இந்த படம் வெளியாச்சு, இன்க்ளூடிங் அமெரிக்கா, கனடா. அதுல வட அமெரிக்க பகுதியில் மட்டும் இந்த படத்துக்கு முதல் நாளில் 1,60,00,000 ரூபாய் வசூலா கிடைச்சிருக்கு. மற்ற ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, மற்ற பகுதிகள், அதாவது இங்க மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் சேர்த்து இந்த படம் மொத்தமாக 14 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு உலக அளவில். ஸோ
உலக அளவில் செஞ்ச வசூல், இங்க இந்திய அளவில் செஞ்ச வசூல், இதெல்லாம் சேர்க்கும் போது இந்த படத்துக்கு 60 கோடி ரூபாய் முதல் நாள் வசூலா கிடைச்சிருக்கு. நான் இதை வந்து ஏற்கனவே, அதாவது கிட்டத்தட்ட நான் போன வீடியோவுக்கு முந்தின வீடியோ, அந்த வீடியோலயே வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த படம் இந்த உலக அளவில் மொத்தமா வந்து 60ல இருந்து 70 கோடிக்குள்ள வசூல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதுதான் நிஜம் அப்படின்னு வந்து நிரூபணம் ஆயிருக்கு. 60 கோடி ரூபாயை முதல் நாளில் இந்த படம் வசூலா பெற்றிருக்கிறது. இந்த படம், இந்த வசூலுங்கிறது இந்த படத்துக்கு சரியா அல்லது ரொம்ப ரொம்ப குறைவா அப்படின்னு கணக்கு பண்ணீங்கன்னா, உண்மையிலேயே வந்து ஓரளவு திருப்தியான ஒரு வசூல் அப்படின்னு தான் சொல்லலாம். 60 கோடி முதல் நாளுங்கிறது ரஜினிகாந்துக்கு அடுத்துள்ள நடிகர்கள்னு பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்துக்கு அடுத்து அஜித், அதுக்கப்புறம் விஜய். நீங்க அப்படி கணக்கு பாத்தீங்கன்னா ஓகே, இது ஓரளவு நல்ல வசூல் தான். மற்ற நடிகர்களோட கம்பேர் பண்ணா ஈவன் சூர்யாவுக்கோ, விக்ரமுக்கோ அல்லது வேறு தனுஷுக்கோ இந்த ஓப்பனிங்ன்றது முதல் நாளில் உலக அளவில் 60 கோடிங்கிறது வந்து வாய்ப்பு இல்லை. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீசென்டான கண்ணியமான வசூல் அப்படின்னு வந்து சொல்லலாம். முதல் நாளில் கோட் படத்துடைய உலகளாவிய வசூலுங்கிறது 60 கோடி ரூபாய். இதுக்கு மேல வந்து அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அதுக்கு ஒரு தலைப்பும் வச்சிருக்க, அதுக்கு ஒரு வீடியோவும் வச்சிருக்க, அது அப்புறமா உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன் இந்த வசூல், எதனால வந்து எல்லாம் 100 கோடி வரும், 110 கோடி வரும்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு முன்ன லியோவுக்கு வந்து 149 கோடின்னு ஒரு பெரிய வடையெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா? அந்த நினைப்புல வந்து இந்த படம் இந்த லெவலுக்கு வரும் அல்லது இதை விட தாண்டிடும், 1500 கோடி வசூல் வரும் அப்படியெல்லாம் வந்து சொன்னதை நீங்க பார்த்திருப்பீங்க. அது எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த 60 கோடிங்கிறதே வந்து எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 90% ஆக்குபென்சி அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்து அரங்குகள் அனைத்திலும் கிட்டத்தட்ட 90% அரங்கு நிறைந்த காட்சியா வந்து இந்த படம் நேற்று ஓடுச்சு. இன்னொன்னு, இந்த படம் கிட்டத்தட்ட 1000 அரங்குகளில் தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆச்சு. அதனால தமிழகத்தை பொறுத்தவரை இந்த படத்துக்கு திருப்தியான வசூல் தான். 23 கோடிங்கிறது நல்ல வசூல். அண்டைய மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இதுக்கு முன்ன ஒரு கணக்கு கொடுத்தாங்க, இந்த படம் அவ்வளவு வசூல், அந்த படம் அவ்வளவு வசூல், விஜய் தன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையான வசூல் என்ன அப்படிங்கிறத கரண்ட் சிச்சுவேஷன், இப்ப இந்த படத்துக்கு பூம் பண்றதுக்கோ அல்லது இழுத்து விடுறதுக்கோ யாருமே இல்லை. எல்லாமே வந்து இயல்பா நடக்கிற மாதிரி இப்போ உண்மையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த படத்துக்கான உண்மையான வசூல் விவரம் வந்து கிடைச்சிருக்கு. அந்த வகையில பார்த்தா தென்னிந்திய அளவில் விஜயோட மார்க்கெட் என்ன, அவர் படம் எந்த லெவலுக்கு போகுதுங்கிறத இந்த கோட் வந்து நிரூபிச்சிருக்கு. குறிப்பா இந்த படம் கேரளாவில் வந்து பிரமாதமா போகுது, கேரளா விஜயோட கோட்டைன்னு சொன்னாங்க. ஆனா கேரளத்தில் இந்த படத்தினுடைய வசூலுங்கிறது மிக மிக குறைவா தான் இருக்கு. 3 கோடி அப்படிங்கிறது அந்த படத்துக்கு கிடைச்ச முதல் நாள் வசூல். இது வந்து இதற்கு முன்ன வேற படங்கள் என்னென்ன அப்படின்னு கம்பேர் பண்றதால அப்புறமா வச்சுக்கலாம். விஜய் படமா இருக்கட்டும் அல்லது ரஜினி படம், எந்த படத்தோட கம்பாரிசனையும் அப்புறமா வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த படம் மட்டும் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல வந்து சொல்ல போறோம். ஸோ கேரளாவில் இன்னைக்கு 2வது நாள் படத்துக்கான ஆடியன்ஸ் வருகை பாதியா குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. முதல் காட்சிக்கே வந்து படத்திற்கு வருகிற அந்த ரசிகர்கள் பாதியாக குறைஞ்சு விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் முதல் நாளிலேயே வந்து கிட்டத்தட்ட 30% அளவுக்கு தான் வந்து ரசிகர்கள் வந்திருந்தாங்க படம் பார்க்கறதுக்கு. சில அரங்குகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 16, 17 பேர் கூட இருந்திருக்காங்க. குறிப்பா மகேஷ் பாபுவோட அந்த புகழ்பெற்ற ஒரு அரங்கத்துல வெறுமனே 16% இருக்கைகள் மட்டுமே வந்து நிரம்பியதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. நிறைய உள்ளார்ந்த ஆந்திர பகுதிகள், தெலுங்கானா பகுதிகள்லாம் இந்த படத்துக்கு பெரிய ஒரு ஓப்பனிங்கே வந்து இல்லை அப்படிங்கிறத கேட்க முடிஞ்சது. ஆந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்தது பெரிய தொகை, ஆனா கிடைச்சது வந்து 1,20,00,000 பிளஸ் தான் அவங்களுக்கு அங்க வசூலா கிடைச்சிருக்கு. இது வந்து இந்த படம் அங்கு விற்கப்பட்ட விலைக்கு மிக மிக குறைந்த வசூல் அப்படின்னு சொல்றாங்க. கர்நாடகத்துல சுத்தமா ஓப்பனிங் இல்லை. நீங்க நேத்து யாரெல்லாம் பார்த்திருப்பாங்களோ தெரியாது. இன்னைக்கும் வந்து அங்க இருந்த தியேட்டர் நிலைமை என்னன்ட்டு எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க, நீங்க பாருங்க. நேற்று முதல் நாளில் கர்நாடகத்தில் ஐமேக்ஸ் திரையரங்குகளில் சுத்தமா கூட்டம் இல்லை. ஐமேக்ஸ் அரங்குகளில் 20லிருந்து 30 இருக்கைகள் நிரம்பியதே பெரிய சாதனை அப்படிங்கிற அளவுக்கு தான் அன்னைக்கு இருந்தது. குறிப்பா முதல் காட்சி முடிஞ்ச பிறகு நிறைய பேர் வந்து டிக்கெட் கேன்சலேஷன் நடந்ததா நம்ம இணையதள தொடர்ச்சியா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சில திரையரங்குகள்ல வந்து காட்சிகளை ரத்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல தியேட்டர்கள்ல இந்த காட்சிகளை ரத்து பண்ணிட்டு வெவ்வேறு படங்களை வந்து அவங்க அங்க திரையிட்டு இருக்கிறதா தகவல் வருது.
ஸோ தென் மாநிலங்கள்ல இந்த நிலம் போது வட மாநிலத்தை பத்தி நினைச்சு பாருங்க. வட மாநிலங்கள் அதுவும் மும்பை, புனே இந்த மாதிரி தமிழர்கள் அதிகமா வசிக்கிற நகரங்கள்ல கூட இந்த படத்துக்கு பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லை அப்படிங்கிறதா உண்மையான செய்தி. இங்கே எப்படின்னா இன்னும் உள்ளார்ந்த வட இந்திய பகுதியில் இருக்குல்ல, பாட்னா, லக்னோ, கொல்கத்தா இந்த மாதிரி பகுதிகளிலையும் கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அங்கெல்லாம் வந்து சுத்தமாக வந்து ஆட்களே இல்லை அப்படிங்கிறதா மல்டிபிளக்ஸ் ஓனர்ஸோடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இந்த கோட் படத்தோட அதிகாரப்பூர்வ வசூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம், வட இந்திய இணையதளம் வந்து வெளியிட்டிருக்கிற தகவலை பார்த்தீங்கன்னா, வட இந்திய பகுதிகளில் இந்த படம் முதல் நாளே வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்து இந்த படம் இருக்குமா, ஷோவுக்கு வந்து தேட்டர் தாங்குமா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு வந்து அவங்க செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அதே போல அமெரிக்கா, கனடா அந்த மாதிரி வெளிநாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் நாள் ஒரு இந்த படத்துக்கு ப்ரீ சேல்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது படத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக்கிங், அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் இருக்குல்ல, அந்த அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்ல இந்த படம் 7 லட்சம், 7.5 லட்சம் அந்த அளவுக்கு வந்து இதுக்கு புக்கிங் ஆயிருந்தது. விஜய் படத்துல இது ஒரு கண்ணியமான ஒரு புக்கிங் தான். ஆனா முதல் நாள் காட்சிக்கு வந்தவங்க அவங்கள அடிப்படையை வச்சு பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட 1,60,00,000 ரூபாய் தான் வந்து இந்த படத்துக்கு வசூலா கிடைச்சிருக்கு. அதாவது $2,00,000 தான் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த கணக்கு இப்போ அதுவும் வந்து 2வது நாள் கணிசமா வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கணக்கு வச்சு பார்த்தா அதாவது வட அமெரிக்கா அந்த பகுதியில் மட்டுமே வந்து மிகப்பெரிய இழப்பு இந்த படத்துக்கு ஏற்படும் அப்படின்னு அங்கிருந்து வர்ற ரிப்போர்ட்ஸ் வந்து குறிப்பிடுது. காரணம், வட அமெரிக்காவில் மட்டும் இந்த படம் லாபகரமா ஓடணும், லாபகரமான அந்த பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா $3 மில்லியன் இந்த படம் வசூலிச்சிருக்கும். 3 மில்லியன் அப்படின்னா 30 லட்சம் $30 இந்த படம் சம்பாதிச்சிருக்கணும். ஆனா ப்ரீ சேல்ஸ்ல 7 லட்சம் தான் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. டிக்கெட் புக்கிங் ஓப்பனிங் டே அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து $2,00,000 தான் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தா பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த புள்ளியை தொடுவதே மிக மிக கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஐரோப்பாவில் பாரிஸ் மற்றும் இங்கிலாந்து, அதாவது லண்டன் இந்த பகுதிகளில் மட்டும்தான் இந்த படத்துக்கு ஓரளவுக்கு கணிசமான வந்து மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. மற்ற பகுதிகளில் வந்து கூப்பிட்டு இலவசமா டிக்கெட் கொடுக்குற அளவுக்கு தான் வந்து இந்த படத்துக்கான வருகை, ஆடியன்ஸ் வருகை அப்படிங்கிறது இருந்திருக்கு. மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு முதல் நாள் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் அடுத்த காட்சியே, அதாவது முதல் நாளே முதல் காட்சி முடிந்து அடுத்த காட்சிக்கு வந்து ஆட்கள் வராத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் இந்த படத்துக்கு எதிராக பரவிய அந்த வாய்மொழி தகவல் தான். வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்றோம்னா அந்த வாய்மொழி தகவல் இந்த படத்துக்கு முழுமையா வந்து எதிர்மறையா கிடைச்சிருக்கு. விஜய் ரசிகர்கள், விஜய் ஆதரவாளர்கள் அவர்களே கூட இந்த படத்துக்கு வந்து ஒரு முழுமையான ஆதரவை தர முடியாத ஒரு நிலை தான் இப்ப இருக்கு. அவங்க முழு மனசோட இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியல. எந்த விஜய் ரசிகராவது அப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பாருங்க. ஒரு சிலர் அல்லது ஒரு சில பத்திரிகையாளர்கள் அல்லது சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற சிலர் இந்த படத்தை பாராட்டி உயர்வா அதிக மதிப்பெண்கள் கொடுத்தெல்லாம் வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான அவங்கள பத்திய பார்வை இங்க சமூகத்துல எப்படி இருக்குன்றத அங்க இருக்கிற கமெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சிடும். அவங்க எல்லாம் வந்து பெய்டு ஜேர்னலிஸ்ட் அல்லது பெய்டு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அப்படிங்கிறத வந்து இவங்க எல்லாருமே வந்து அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த கோட் திரைப்படம் முதல் நாளில் இந்த வசூல் 60 கோடி ரூபாய் உலகம் எங்கும் வசூலிச்சிருக்கு. நாளை மறுநாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு இந்த படம் நிச்சயமாக மிக ஒரு கடினமான ஒரு சூழலை வந்து சந்திக்கும் அப்படின்னு தான் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். அந்த வகையில கோட் படம் முதல் நாள் இந்த வசூல், நாளை இன்னும் அடுத்த 3 நாட்களுக்கான வசூலை அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம்.